இந்த ஜிஎஸ்டி இல்லைன்னு வச்சிருங்க. இந்த 2014க்கு முன்னால் இவர்கள் வந்து ஜிஎஸ்டி இல்லைனாலும் வரிகள் உண்டு. இந்த வரியை கலெக்ட் பண்ணி இங்க இருந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லையே, கேட்க நீங்க தானே அதுக்கு கையெழுத்து போடு இதுக்கு கையெழுத்து போடு எல்லாத்தையும் வந்து புறநோட்டுல கையெழுத்து வாங்குற மாதிரி வாங்குறீங்கன்னு தானே அவங்க எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டா இருக்கு. கரெக்டாரு, நேர்மையாரு, திருடாரு. இப்ப பரந்தூர் விமான நிலையத்தை மக்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னோம். அந்த இடத்தை வந்து நம்ம வந்து மாற்ற சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதோடைய அதுக்கு ஒதுக்கிய பணங்கள் வந்து அப்படியே வெயிட்டிங்ல இருக்குது. அது ஏன் ரொம்ப வந்து உள்நோக்கி அவர் வந்து வருத்தப்படுறாருன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஏதாச்சும் சம்பாதிச்சிடலான்னு இருந்தாரு யாரு, இந்த முதலமைச்சர் அவர்கள். நீங்க எதெல்லாம் சம்பாதிக்கலாம், எப்படியெல்லாம் பணத்தை சுரண்டலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் திட்டத்திற்கு இவர்கள் வந்து பேசுவது இல்லைங்க. உடனே இது பிரச்சனை வந்தோடனே இது வந்து மத்திய அரசு தான் கொண்டு வந்துச்சு. டங்ஸ்டன்ல எவ்வளவு காரி துப்புனாங்கன்னு தெரியும். ரெண்டாவது பண்ணதே அவங்க, கடைசியில வந்து இது மத்திய அரசு தான் பண்ணுச்சு. அப்ப நான் கூப்பிட்டு வச்சு உடனடியாக அதை நிப்பாட்டிட்டு மேல கூப்பிட்டு போய் எல்லாருக்கும் அந்த விடிவு காலம் வாங்கி கொடுத்த உடனே எல்லாரும் பாராட்டணும்னு இவர் உடனே அந்த பாராட்டுக்கு சொந்தக்காரர் எங்கள் முதலமைச்சர் தான். யாரு? மூர்த்தி. திருப்பரங்குன்றத்திற்கு போகாமல் உட்கார்ந்துருக்காருல அமைச்சர் மூர்த்தி, அவரு